தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தில் பார்த்தீங்கன்னா 53 அலுவலக உதவியாளர் பணியிடங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதை பார்த்தா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான tnscb.org இந்த வெப்சைட்டில் வந்து போட்டிருக்காங்க. நான் இந்த வெப்சைட்டோட லிங்க் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த வெப்சைட்லேயே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பற்றி எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபில் பண்ணவங்க அப்ளிகேஷன்ஸை அனுப்ப வேண்டிய அட்ரஸ்னு பார்த்தீங்கன்னா தி சேர்மன் தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்ட் நம்பர் 5 காமராஜர் சாலை ட்ரிப்ளிகேன் சென்னை 5 இந்த அட்ரஸ்க்கு வந்து போஸ்டர்லேயே இல்லை கொரியர்லேயே வந்து உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். இதுக்கான டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 53 சொல்லியிருக்காங்க. இதுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 15,700 50,000 வரைக்கும் இதுக்கான பே ஸ்கேல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபில் பண்ணவங்க அப்ளிகேஷன்ஸை அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31/1/2021 இந்த தேதிக்குள்ளே உங்கள் அப்ளிகேஷன்ஸை அனுப்பிடுங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SC ST SC அருந்ததியர் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. MBC DC BC அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BC முஸ்லீம் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா வயது வரம்புலேருந்து அதிகபட்சமாக வந்து 10 வருஷம் வந்து அவங்களுக்கு கூடுதலாக வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ண எல்லாருமே வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனோட ஃபார்மேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 பேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து உங்கள் ஃபோட்டோகிராஃப் ஒன்று ஒட்ட சொல்லியிருக்காங்க. அதை மறக்காமல் வந்து நீங்கள் அஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து தப்பு இல்லாமல் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதே மாடலில் வந்து நீங்கள் DTP பண்ணியும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனில் கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி அதையும் வந்து உங்கள் அப்ளிகேஷன்ஸ் கூட நீங்கள் இணைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஃபில் பண்ண உங்கள் அப்ளிகேஷன்ஸை அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 31/1/2021 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே வந்து உங்கள் அப்ளிகேஷன்ஸை ஃபில் பண்ணி அனுப்பிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.